ஏறாது அது மேலலாம். இப்படிதான் வரும் மாடு. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். சாட்டர்டே ஈவினிங்லேருந்து விலாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாய் வந்து வீட்டில் அவனுடைய திங்ஸ் எல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான். என்னோட லீவ் நாள்னால் கொஞ்சம் அவனுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி அவன் கிளாத்தெல்லாம் அவனே மடித்து வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்துட்ருந்தேன். அழகாக உட்காந்து நீட்டாக மடிச்சுக்கிட்டு இருந்தான். சொல்லிக் கொடுக்க அழகாக செஞ்சான். ஏதோ பொறுமையாக செஞ்சான் இந்த வாட்டி. இல்லைனா எப்போதும் அது மாதிரிலாம் செஞ்சதில்லை. இன்றைக்கி ஏதோ ஒரு மூடுக்குள்ளே இருக்குது. அப்படியே மடித்து கீழே வை. இப்படி மடி. இங்கே பாரு, இப்படி மடி. இப்படி தூக்கி போடு. இதை இது தாங்க. இப்படி இருக்கா, தூக்கி இப்படி போடணும். அப்புறம் இப்படி போடணும். அது மாதிரி மடி. அங்கே இருக்கிறது டவுசர் எடுத்து மடி. வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கும். மாரியம்மன் கோயில் திருவிழாவில் வந்து நாள் வந்து காலையில் ஜல்லிக்கட்டு நடக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பூ போடுவாங்க. 3 மாரியம்மனுக்கு பூ போடுறதுல ஒரு மாரியம்மன் பூ போட்டாச்சு. அடுத்த மாரியம்மன் பூ பெரிய மாரியம்மனுக்கு சமயபுரம் மாரியம்மன் மாதிரியே இருப்பாங்க அந்த மாரியம்மன். அதுக்கு பூ போட்டாங்கன்னா இங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும். அதுக்காக அந்த பேரிகார்டெலாம் 2 சைடு அரைச்சி தெருவில் மாடு நிற்கிற மாதிரி பேரிகார்டெலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போய் கேப்சர் பண்ணலான்னு கிளம்பி வந்துட்டேன். இந்த வழியாக தான் மாடு வரும். நாளே எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு 1 வீக்காகவே இந்த வேலையெல்லாம் நடக்கும். இந்த சைடில் அடைச்சிடுவாங்க. நாள் சனிக்கிழமைனா சுத்தமாக அடைச்சிடுவாங்க. இது வந்து மாடு வழியாக அந்த 2 தெருவுமே ஃபுல்லாக அடைச்சிடுவாங்க. அந்த தெரு வழியாக வந்து இன்னொரு சந்து வரும். அந்த சந்து வழியாக வந்து இந்த தெரு வழியாக ஒரு மாடு. இது வழியாக வந்துன்னா இதுதான் வாடிவாசல். இது தம்பி முன்னாடி போகிறது தான் வாடிவாசல். இப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா வாடிவாசல் வழியாக தாண்டி வந்தீங்கன்னா கீழே வந்து மாடு அந்த ஜல்லிக்கட்டு நடக்கலாம். அந்த இடத்துல வந்து தேங்காய் நார் மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் மேலே ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜிலேருந்து தான் எல்லாம் நடக்கும். மாடு நிறைய ஊர்லேருந்து அழகழகாக வரும். மாடை பார்க்குறதுக்காகவே நான் வந்து இதில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறது பார்க்க மாட்டோம். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேருந்து மாடு வர்றதை தான் பார்ப்போம். இது சண்டே மார்னிங் வந்து மாடு ஒன்றுனா வர ஆரம்பிச்சிருச்சு. அழகழகாக இருக்கும். ஒவ்வொரு மாடும் இவ்வளோ அழகான மாடுங்கள்லாம் இருக்குமாங்கிற மாதிரி இருக்கும். அழகாக நின்று பார்ப்போம். ஒன்று 6 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் சப்பாத்தி சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஸ்டிச்சிங்கில் உட்காந்துட்டேன். கொஞ்சம் இந்த ப்ளவுஸை டெலிவரி கொடுக்கணுங்கிறதுக்காக ஈவினிங் கோயிலுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஸ்டிச்சிங்கில் உட்காந்துட்டேன். அதை முடிச்சுட்டு மத்தியானம் சமையல் மட்டன் குழம்பு, வடித்த சாதம், காலையில் வச்ச சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அன்றைக்கி லேசியாகவே போச்சு. அன்றைக்கி ஜல்லிக்கட்டுங்கிறதுனால அது நடக்கிற இடத்துக்கெலாம் போகாமல் அங்கே போய் இருக்கவங்கள்ட்ட கிளிப்பிங்ஸ் மட்டும் வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் போல் 2 மாரியம்மனுக்கும் பூச்சிடுதல் விழா நடந்தது. அதுக்காக கோயிலுக்கு போயாச்சு. இது ஃபஸ்ட்டு மாரியம்மன். இந்த மாரியம்மன் கொஞ்சம் சின்ன மாரியம்மன் கோயிலுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு சாமிக்கு பூ வாங்கி கொடுத்து கோயில் நல்லா சுற்றிட்டு வெளியில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக ஸ்ட்ரைட்டாக இன்னொரு மாரியம்மன் கோயில்லையும் அன்றைக்கி தான் போகும். இந்த மாரியம்மனுக்காக தான் ஜல்லிக்கட்டு நடக்கும். அங்கேருந்து நேராக கிளம்பி இங்கே வந்துட்டேன். செம்ம க்ரௌடு. ஆனால் நான் வந்தோடனே சாமி பார்க்குற வேலையெல்லாம் கிடையாது. வந்தோடனே அவனோட திங்ஸ், அவனுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி தரது, ராட்டினத்தில் விளையாட வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்மளை க்யூவில் நிற்க வைப்பான். அன்றைக்கி ராட்டினத்தில் விளையாடுறது, ஜம்பிங்கில் விளையாடுறது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரௌடு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நின்றுச்சு.
செம்ம க்ரௌடு. ஒரு 1½ ஹவருக்கு மேலே தான் நிற்கணும் இந்த க்ரௌடில் நின்னான்னு சொல்லிட்டு இவனை கொஞ்சம் விளையாட விட்டுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சி கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் க்யூவில் போய் நிற்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நின்னேன். அது இவன் ஜம்பிங்கில் விளையாடும் போதே கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வரைக்கும் தான் க்யூ நின்றுச்சு. ஓகே, ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணுவோம் உட்காந்து அப்படின்னு அப்புறமே க்யூவில் நிற்போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போய் நான் க்யூவில் வெயிட் பண்ணேன். ஒரு வழியாக சாமி கோயில் கிட்டக்க க்யூவில் நின்று வந்துட்டேன். உள்ளே போய் வீடியோலாம் எடுக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் வெளியிலே க்ரௌடுக்கிட்டே மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சம் போடுற இடத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு வீட்டுக்கு. இந்த வாரம் சாட்டர்டே சண்டே ஒரே திருவிழா மூட்லே போச்சு, நல்லா ஹாப்பியாக. உங்களுக்கு எப்படி சாட்டர்டே சண்டே போச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.